Hi, hello, good morning, my dear fit family. 30 days summer weight loss challenge day 5 ல இருக்கும். 365 days over day 126. டே அது உங்க கதைடா, அந்த கதையை விட்டு இந்த கதைக்கு வா அப்படின்னு நீங்க சொல்லலாம். உண்மையாவே 365 daysல 125 days நான் ஸ்டாப் மூவ் பண்ணிருக்கேன். ஓகே 126 நான் மூவ் பண்ண தான் போறேன். கண்டிப்பா இந்த 365 டேஸ்க்கு அப்புறமும் இது என்னோட அடிக்ஷனா மாறி சாவர வரைக்கும் மூவ் பண்ண தான் போறேன். பட் நான் ஹெல்த்தியா இருக்கேன், ஆக்டிவா இருக்கேன். என் மக்களும் நல்லா இருக்கணும். யான் பெற்ற இன்பம் வையகமும் பெறணுன்ற ஒரே ஒரு ஆசை தான். உங்கள் நலன் கருதி இன்னைக்கு ஒர்க் அவுட்குள்ள வாங்க. ஓகே, ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன் 3000 பேர் பாத்தீங்க, ரெண்டாவது வீடியோ போட்டேன் 1000 பேர் பாத்தீங்க, மூணாவது வீடியோ போட்டேன் 800 பேர் பாத்திருக்கீங்க, நாலாவது வீடியோ ஒரு 400 பேர் தான் பாத்திருக்கீங்க, அஞ்சாவது வீடியோ எத்தனை பேர் பார்க்க போறீங்கன்னு தெரியல. நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, உங்க உடம்புக்கு நீங்க தான் அதிபதி. ஸோ அதனால உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. ஃபிட்னஸ் தேவை, உடற்பயிற்சி உடலுக்கு ரொம்ப அவசியம். நான் ரொம்ப புலம்பு விரும்பல. இன்னைக்கு ஒரு ஃபுல் பாடி வெயிட் ஒர்க் தான் பார்க்க போறோம். வீட்டுல இவ்வளோண்டு ஸ்பேஸ்ல மேட்டு ஷூலாம் இல்லாம இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் பண்ணுமாலாம் கிடையாது. இது ஒரு ஜோக்குன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளி ஜோக். ஓகே, ஒரு வீடியோ நல்லா ஷோக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி போட்டு வரேன், பூமர் மாதிரி. ஸோ திஸ் இஸ் நாட் வே. வெறும் டவுசரு நீங்க எதுவுமே இல்லாம கூட உங்களை மறைவா ஒரு கதவை மூடிட்டு பண்ணுங்க, வேர்வை வெளியே வரும். வேர்வை வெளியே வந்தா வெயிட் லாஸ் ஆகுமானா இல்ல. பட் கெட்ட எண்ணெய் கெட்ட நீர்லாம் வெளியே எடுத்து போடுங்க. உடலை கூட ஆரோக்கியமா பாத்துக்கோங்க, உடலை கொஞ்சம் ஆரோக்கியமா பாத்துக்கோங்க. சரி, நான் ரொம்ப புலம்ப விரும்பல. இன்னைக்கும் சேம் கார்டியோ, அப்பர் பாடி, லோவர் பாடி, கோர் அண்ட் தென் ஐசோ கோர், இதுதான் பண்ண போறோம். குடுன்னு நான் உள்ள போயிடுறேன். ஓகேவா? 5 எக்ஸசைஸ் டிஸ்கிரிப்ஷன் நோட் பண்ணுங்க. நீங்க பிகினரா, இன்டர்மீடியட், அட்வான்ஸ் எனக்கு தெரியாது. ஓகே, வார்ம் அப் பண்ணுங்க. வார்ம் அப் போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை டேப் பண்ணிட்டு ஸோ இது ஒரு வாட்டி பாருங்க. உங்களால எவ்வளவு முடியுதோ பண்ணிட்டு அதை போடுங்க கமெண்ட்ல. ஓகே, நான் ஒரு கீ பாயிண்ட் சொல்றேன். ஒர்க் அவுட் முடிச்சு அந்த கீ பாயிண்ட கமெண்ட்ல போட்டீங்கன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க நம்புவேன். ஸோ கஷ்டப்படுற உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது ஒரு பெரிய புண்ணியமா இருக்கும். வெயிட் பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லா பார்த்து நல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க விருப்பத்துக்கு போலாமா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ ஏன்டா தலையை சொல்லிடுறேன். ஓகே, போயிட்டா கிராஸ் கிரால். ஓகே, 20 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இன்னைக்கு எல்லாமே 20 தான். ஓகேவா? ஒருவேளை ஜம்ப் பண்ண முடியல, ஆங்கிள் பெயின் ஆகுதுன்னா நின்று டச் பண்ணாலே போதும். நின்று ட்விஸ்ட் பண்ணி டச் பண்ணாலே போதும், பிகினரா இருந்தீங்கன்னா. ஓகேவா? செகண்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பல்ஸ் புஷ்அப். ஓகே, பல்ஸ் புஷ்அப்னா என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு கேட்க நீங்க. ஸோ கையை வச்சுக்க போறீங்க half way. ஓகே, கீழே டச் பண்ண கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 18 19 20. ஓகே, ஸ்ட்ரைட்டா இருக்கணும். பாருங்க, இப்படி பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்ட்ரைட்டா இருக்கணும். முடியலாம் நீ கீழே வச்சுருங்க. பிகினரா இருந்தீங்கன்னா நீ வச்சு கூட பண்ணலாம். ஓகே, ஆனா பேக் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. ஓகே, மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இதுவும் முடியலன்னா தயவுசெய்து வாலுக்கு கூட போயிடலாம். வாலில் கூட போயிடல அழகா. ஸோ வாலில் 30 கூட பண்ணுங்க, 20ன்றதை காட்டணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்குவாட் பல்ஸ். ஸ்குவாட் பல்ஸ்னாலும் சேம் இதுதான், பல்ஸ் ஸ்குவாட். ஓகே, அந்த பல்ஸ் துடிக்கிற மாதிரி துடிப்பு. ஓகே, 1 2 3 4 இப்படியும் வச்சுக்கலாம். 5 6 7 இப்படியும் வச்சுக்கலாம். 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இங்க முடியலன்னா இந்த மாதிரி எதனா சப்போர்ட் எடுத்துக்கோங்க, வால் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. 1 2 3 கொஸ்டின் எவர் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி சப்போர்ட் எடுத்து பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளாங்க்ல கிராஸ் எல்போ டு நீ, கிராஸ் இல்ல சாரி எல்போ டு நீ, நாட் கிராஸ். ஐ பிளாங்க்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. பிகினரா நீங்க முடியலன்னா ஸோ நீ கீழே வச்சு 1 2 ட்ரை பண்ணுங்க. பேக் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இப்படி இருந்துட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க. ஓகேவா? நாய் ஒண்ணுக்கு போற மாதிரி ஆயிடும் அப்புறம். நெக்ஸ்ட் எல்லாமே 20 தான். டிஸ்கஷன் நோட் பண்ணுங்க. சூடு பிக்கிறாங்க. ஓகே, பையன் போட்டா. நெக்ஸ்ட் ஒண்ணுமே இல்லை, ஹாலோ ஹோல்ட் 20 செகண்ட்ஸ். சிம்பிள். என்னன்னா ஹேண்ட்ஸ் பிகைன் த ஹெட், கையை அப்படி வச்சுட்டு காலை தூக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 last 10 9 8 7 6 5 4 3 2 1 done. 20 seconds தான். முடியல அப்படின்னா ஸோ ப்ளீஸ் கையை வேணா இதுல வச்சுட்டு இப்படி கூட ஹோல்ட் பண்ணுங்க. 30 செகண்ட்ஸ் பண்ணுங்க. லோயர் ஆப் நல்லா ஃபீல் ஆகும். ஓகே, அது பண்ணா ஃபுல்லா ஆப்பே ஃபீல் ஆகும். ஓகே, 3 to 5 ரவுண்ட்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, பிகினரா இருந்தீங்கன்னா
உங்க லெவல் எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணுங்க. இன்டர்மீடியட் அட்வான்ஸ்லாம் நல்லாவே போகலாம், 10 ரவுண்ட் வரைக்கும் கூட போகலாம். ஓகே, புஷ் பண்ணுங்க, வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. முடிச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணுங்க, அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரெச்சிங் வாங்கலாம் ஒன்றும் இல்லை, பண்ணணும் அவ்வளோதான். ஓகே, மற்றபடி அது ஸ்பெசிஃபிக்காக இப்படி எப்படின்னு வேரியேஷன்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த சம்மரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் இந்த ஒரு ரவுண்ட் ஷூட் பண்ணுறதுனால எனக்கு பெருசாக தேவைப்படாது. நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது தண்ணி அல்கெல்லாம் குடிச்சு பார்த்துருப்பீங்க. தண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமேட்டு டவல் வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா கிளாத்து, நல்லா குளிங்க, ஃப்ரெஷ்ஷாக இருங்க. ஓகே, குளிச்சா நல்லா கான்ஃபிடென்ட் வரும். உண்மையாக சொல்கிறேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அந்த ஸ்வெட்டோட நாத்தத்தோட இருக்காம பர்ஃப்யூம்லாம் நல்லா வச்சுக்காம கம்மன் இருங்க. சம்மரை சும்மா சில் பண்ணுங்க, வெயிட்டை குறைங்க, ஃபிட்டா இருங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ எவ்வளவு தூரம் பார்த்துருக்கீங்க, ஒர்க் அவுட் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன தெரியுமா, ஸ்வெட் ஈட் அவுட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண போறோம். ஸ்வெட் ஈட் அவுட் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. ஸோ நீங்க எல்லாமே ஒர்க் அவுட்டை முடிச்சிருக்கீங்க, வீடியோ எவ்வளவு தூரம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை, ஸ்வெட் அவுட் பண்ணிட்டு முடிச்சிருங்க. தென் வில் கேட்ச் அப் ஃபார் டே 6 365 days ஒர்க் அவுட் சேலஞ்சில் டே 127. அது உன் கதடா, அதை நீ பார்த்துக்கூடான்றீங்களா? கண்டிப்பா விட மாட்டேன். முடியும் வரை, மரணம் வரை தொடருவேன் என் பயணத்தை. ஓகே, போதும்ல, ரொம்ப டெலாக் அடிக்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஃபிட்டா இருங்க. போதும், பாய், வட்டா. கோச் மாதிரி ஃபிட் தமிழா, கூல், லவ் யூ.